நான் இதற்கு முன்பு ஒருபோதும் அரசர் ஆடை அணியவில்லை. இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. சீக்கிரம் இல்ல, இது 20 ஆண்டுகள். இதை பாருங்கள். எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. இது வெறித்தனமாக இருக்கிறது. நானே உண்மையான இனிப்பு ராணி. நீயும் என்ன இன்னும் தெரியுமா? இந்த அழகான உடையை நான் ஒருபோதும் நிறுத்தி சாப்பிட முடியாது. நான் சொல்றது ஏன் முடியாது? வாவ், பார்பீஸ்களை பாருங்கள். நானும் என்றும் கனவு கண்டேனே. ஓ நிமிடம், இது என்ன? ஐஸ்கிரீம். இது இனிப்பாகவும் இளஞ்சிவப்பாகவும் இருக்கும். இந்த சீசை என்ன செய்யலாம்? ஓ இல்ல, எனக்கு புளிப்பு காய்கறி கிடைத்தது. நீங்கள் தான் முதலில் தொடங்கி விடலாமா? கண்டிப்பாக. நான் மகிழ்ச்சியுடன் கேக்கை ஐஸ்கிரீமால் அலங்கரிப்பேன். நான் ஒரு கரண்டி சுவைத்து பார்ப்பேன். என் பார்வையை ஒரு உண்மையான இளவரசியாக மாற்ற எனக்கு பேஸ்ட்ரி பை அமைவு தேவை. அவளுக்கு ஒரு அழகிய உடை இருக்கும். அப்பா அப்பா, அது சரியாகவே இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. நீ என்ன சொல்வாய்? நல்லது செய்தாய். நன்றி நண்பா. ஒரு துண்டு முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் ருசியாக இருக்கிறது. சூப்பர். நான் அடுத்ததாக செல்லலாமா? எனக்கு சீஸ் பிடிக்காது, குறிப்பாக பர்கர் இன்றி. ஆனால் நாம் ஏதும் செய்வதற்குத்தான். இங்கே ஒரு கட்டம். நான் இதை போல மடக்கி பழுது பார்க்கப்பட்ட புடவையை செய்கிறேன். பார்பி அழகாக இருக்கு. பாருங்கள், இது வல்லுனர் பாணியில் வந்துள்ளது. நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அது சூப்பரா இருக்கு. நன்றி. ஆனால் எனக்கு என்னுடைய கேக் KHKHL HAPSHR விரைவில் வேண்டும். எனக்கு அது பிடிக்கும் அல்லது பிடிக்குமா தெரியல, ஆனால் அது நன்றாக தோன்றுகிறது. எனக்கு அதை சரியாக தான் தோன்றுகிறது. நான் என் விரலை சப்ப போறேன். அது எங்கள் கேக்கிற்கு சிறந்த தேர்வு. இந்த காண்டி மிகவும் புளிப்பாக இருக்கிறது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கிறேன். ஓ, மிகவும் புளிப்பு. அவை என்னவெல்லாம்? என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இந்த கேரங்களை ஹேர் ட்ரையருடன் உருகினால் கேக்கின் மேல் ஊற்றலாம். அது மிகவும் அழகாக வரும். சரி, சரியான ஒரே மாதிரி. ஆனால் இது கொஞ்சம் ஓரமானதாக இருக்கிறது. சரி, அடுத்து செல்கிறோம். எனக்கு இந்த வடிவம் தேவை. அற்புதமாக இருக்கிறது. இப்போது இந்த வடிவத்துக்கு நேரடியாக இனிப்பு ஊற்றுகிறேன். ஓ, நிறத்தை பாருங்கள், அழகாகிறது. நீங்கள் காட்சிக்கு தயார்தோ? வாருங்கள். என்னுடைய பார்பிக்கு எவ்வளவு ஒளி வீசும் உட. நிச்சயமாக அது கொண்டாட்டத்தில் அனைவரையும் மிஞ்சிவிடும். என்ன சொல்கிற? இது கூளையாக்கும். ஆனால் நீ அதை முயற்சி செய்ய வேண்டும். சரி, ஏன் அதை நினைவூட்டுகிறாய்? டீகா ஹே, பார்ப்போம். சரி. இல்லை, என் முகம், என் கண்கள். அது சொல்லாமா? சரி, அதுதான். முதல் முறையாக நான் ஒரு கேக் வேண்டும். ஒரு பூனை போல் இருக்க வேண்டும். ஆஹா, இது கடினமாக இருக்காது. நான் இதை இப்போது சமைக்கிறேன். எனக்கு கிரீம் உள்ள ஒரு பேஸ்ட்ரி பை வேண்டும். இது மிகவும் வசதியானது. ஒவ்வொரு அடுக்கும் பரப்புகின்றேன். அடுத்து மேல். அதை பாருங்கள், நன்றாக உள்ளது. இப்போது நாம் ஒரு சுற்று வடிவம் எடுக்கின்றோம். மையத்தை வெட்டி எடுக்கிறேன். இப்படித்தான். அதை எடுத்து விடுகிறேன். அழகு. இப்போது நான் M&Msகளை எடுத்து கேக்கின் நடுவில் ஊற்றுகிறேன். இன்னும் ஊற்றுகிறேன். அதை நசுக்கி விடலாம். சரியாக இருக்கு. அத்தை மேல வைக்கிறேன். முடிந்தது. இப்போது எனக்கு சாக்லேட் பேஸ்ட் தேவை. இதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. அதை மேலே ஊற்றுகிறேன். கேக் முழுமையாக பரவ வேண்டும்.
அதை மட்டும் பாருங்கள், அது எல்லா இடமிலும் பரவுகிறது. அழகாக இருக்கிறது. இப்போது நமக்கு மீண்டும் ஒரு கிரீம் பைகள் தேவை. கேக் அலங்காரம் செய்யத் தொடங்குகிறேன். அழகான இளஞ்சிவப்பு மலர்களை சமைக்கிறேன். கொஞ்சம் மேலும் நிறங்களை சேர்ப்போம். ஆப்பிள்ஸ் ஆரஞ்சு வண்ணத்தை பெர்சிஸ்டோம். கரிஸ் ஹரி ரோஜாக்களை பண்லேன். தவசி நம் பூனை தலை சரணா வேண்டுமா? முதலில் காதுகளை வைப்போம், பின்னர் மூக்கு, வாய் மற்றும் கண்களை வைப்போம். அது எவ்வளவு அழகாக உள்ளது பாருங்கள். என்னை கண்டிப்பாக பிடிக்கும். அரே, மோசமாக இல்ல. இங்கே பாருங்கள், இதுவே வெற்றி பெறும். நானும் ஒரு கத்தியை எடுத்து கூடுதி பகுதிகளை வெட்டுகிறேன். அப்படியே போடுங்க. அனைத்தும் நல்லாகவே வந்திருக்கு. இப்போ கிரீம் திரும்ப முயற்சிப்போம். ஆமாம், இது வேலை செய்கிறது. எங்களுடைய கேக்கிற்கு சுற்றி கிரீம் சேர்க்கிறோம். அதிகமாயிருந்தால் மேலும் நல்லது. நான் அருமையாக இருக்கிறேன். சரி, எல்லாவற்றையும் சமமாக செய்யலாமா? நான் மேலும் கவனம் செலுத்துவேன். நல்லது, இது நன்றாக இருக்கிறது. இப்போ பூனைவை எடு. இங்கே காளைகள், சில காதுகள். இதோ இந்த கூச்சமான விவரங்களை பார்க்கவும். எங்கள் பூனை தயார். அழகானது. என் கேக் ருசியாக இருக்கும். நல்லா செய்த நேட். வாவ், இவை மிகவும் குளு குளு. நான் எங்கு தொடங்கினால் சரி? இங்குதான். அதை கொஞ்சம் தின்னலாம். ரொம்ப சுவையாக இருக்கிறது. எனக்கு மிக பிடித்திருக்கிறது. இன்னொரு விஷயத்துக்கு செல்லலாம். இப்போது உங்கள் வரிசை. வாவ், அது உள்புறத்தில் இன்பச்சாறு உள்ளது. குளிர்ச்சி. இதுவே அதிசயம். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது மிகச் சிறந்த கேக். அதுவே வெற்றியாளன். ஓ நன்றி, நான் இதை சந்தேகிக்கவே இல்லை. வாவ், நாங்கள் எங்கே வந்தோம்? பெனலோப், ஹாய். நீங்கள் என் புதிய வீடியோக்கு வந்து விட்டீர்கள். கேக் அலங்கார சவால். போகலாம். எனக்கு இந்த கேக் வேண்டும். எளிதாக தெரிகிறது. நீ என்ன செய்கிறாய் என்று பார்ப்போம். நான் உன்னை விட நிச்சயமாக சிறப்பாக செய்ய முடியும். உண்மையா? அப்படியானால் தொடங்கலாம். பிஸ்கட்டுகள் எனக்கு. நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீர்களா? நீங்கள் ஒரு திரைப்படத்தில் இல்லை. இப்போது பெனலோப்பியின் கேக்கை செய்வோம். கொஞ்சம் கிரீம் மற்றும் இன்னும் சில அடுக்குகள். ஓ, இதை பாருங்கள். இப்போது கேக்கை சுற்றி பாக்கி ஸ்டிக்ஸை வைக்கப் போகிறோம். பெனலோப்பி அவற்றை விரும்புகிறாள். இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை பாருங்கள். நான் இங்கே நிறுத்துவேன் என்று நினைத்தீர்களா? இல்லை. இப்போது கேக்கின் பக்கங்களில் ஸ்கிட்டில்ஸ் வைக்கிறேன். மேலும் மேலே அதிகமாக வைக்க உறுதியாக இருக்கிறேன். அலங்காரத்திற்காக ஒரு ஜாடி ரெயின்போ நுடல்லாவை சேர்ப்போம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ், நானும் ஒரு கேக் செய்ய தொடங்க வேண்டும். சரி, இதை செய்யலாம். இப்போது நான் சில பிஸ்கட்டுகள் செய்ய போகிறேன். உண்மையில அதற்கு நான் பாபிட்ஸ் பயன்படுத்த போகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நிறமுள்ள சாக்லேட்டால் பாபிட்ஸை நிரப்பி அவற்றை கடினமாக விட வேண்டும். எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்து அவற்றை சாக்லேட் பாபிட்ஸாக உருவாக்குங்கள். நாங்கள் உருகிய பால் சாக்லேட்டை எல்லாவற்றிலும் ஊற்றுகிறோம். ஓ, இது மிகவும் நல்லது. இப்போது இது அடிப்படையாக முடிந்துவிட்டது. இது அழகாகவும் மாறியது. ஆமா, சரி. எல்லா கேக்குகளும் மிகவும் அழகாக இருக்கின்றன. எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். என் படத்தில் இருப்பது போலவே தெரிகிறது. கேக்குடன் ஸ்கிட்டில்ஸ் மிகவும் சுவையான கூட்டணி. ஓ, இப்போது அடுத்த கேக்கிற்கு செல்லலாம். இது ஒரு சாக்லேட் பாபிட் கேக். அதை முயற்சிப்போம். ஒரு நிமிடம். ஏன் ஒன்று மட்டும் முயற்சிக்கணும்? எனக்கு நிறைய இருக்கின்றன. நான் ஒரு பெரிய கடி எடுக்க போறேன். வாவ், இது நல்லது. கென்னி, நீ சிறந்தவன். உண்மையிலா? ஏ,
இது மிகவும் எதிர்பாராதது. நான் உண்மையில் நான் வெல்லப் போகிறேன் என்று தெரிந்தது. அது தவறு. தவறு. இதோ எனக்கு அப்படிப்பட்ட கேக் வேண்டும். நீ அதை செய்ய முடியுமா? இது மிகவும் அழகாக இருக்கிறது. நாம் அதை செய்யலாம். நான் சொல்ல வருவது இது உலகில் எளிதான விஷயம். அதனால் உங்கள் கேக்கில் ஏன் ஒரு கோன் தேவை? நான் ஒரே நேரத்தில் பலவற்றை பயன்படுத்தலாம். ஒரு யோசனை எனக்கு வந்துள்ளது. செஃப்பை உறைய வைக்க போகிறேன். அப்போ அவள் அந்த அற்புதமான வெஃபிள் கோன்களை பயன்படுத்த முடியாது. இப்போது நான் அவற்றை பெறுவேன். நன்றி. இப்போது கேக்கை அலங்கரிப்போம். வெஃபிள் கோன்களை ஒரு வட்டமாக அமைப்போம். பின்னர் பேஸ்ட்ரி பையை பயன்படுத்தி கேக்கின் மேல் அழகான நிறமுள்ள கிரீமை செய்வேன். அது நிச்சயமாக அழகாக இருக்கிறது. அது நம்ப முடியாதது. மேலே ஐஸ்கிரீம் கொஞ்சம் வைப்போம். மேலும் கிரீம். ஓ, இது உண்மையில் அற்புதமாக இருக்கிறது. இப்போது சுவைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி. பெனலோப் இதை விரும்புவாள். ஓ, இன்னும் சாக்லேட். அது எப்படி இருக்கிறது? எனக்கு மிகவும் பிடிக்கும். பெனலோப் இதை நிச்சயமாக விரும்புவாள். மேலும் சில வாஃபிள் கோன்கள் நிச்சயமாக. அது உண்மையில் மிகவும் நல்லது. ஓ, சமையல்காரருக்கு என்ன நடந்தது? என்ன உறைய வச்சது எப்படி உங்களுக்கு தைரியம்? எனக்கு வாஃபிள் கோன்களை திருப்பி கொடு. மிகவும் நல்லது. ஓ, இப்போது காத்திரு. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக வஃபிள் கோன்களை அலங்கரிக்க வேண்டும். அவற்றை சுவையாகவும் அழகாகவும் மாற்ற ஃப்ராஸ்டிங் மற்றும் நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸில் மூழ்கடித்து இப்போது கேக்கின் மேல் ப்ரௌனீஸ் வைக்கலாம். நாம் எல்லாவற்றையும் வெள்ளை பனியால் தெளித்து என் வாஃபிள் கோன்களின் கோபுரங்களை அமைக்கிறோம். ஓ, இந்த கோட்டை பாருங்கள். இங்கே நிச்சயமாக போர் வீரர்கள் இருக்க வேண்டும். பெனலோபி என் கேக்கை விரும்புவாள். இது உண்மையான இனிப்பு கோட்டை. அழகானது. பாருங்கள் பெனலோபி. வாவ், இது எனக்கான கோட்டை தானா? ஓ, இதிலே ஐஸ்கிரீம் இருக்கிறது. எவ்வளவு அற்புதம். நான் ஒரு துண்டு சுவைக்க விரும்புகிறேன். இதன் உள்ளே நிறைய கிரீம் இருக்கிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாகவும் அழகாகவும் இருக்கிறது. வாவ், இதன் உள்ளே என்ன இருக்கிறது? என் கண்களுக்கு நம்பிக்கை இல்ல. இது முழு கோட்டை. இந்த அழகான கோபுரங்களை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. நான் ஒரு டிராகன் போல இருப்பேன். ஒரு கோட்டை அழிப்பவன், எல்லாவற்றையும் அழித்து சுவைப்பவன். ஓ, இது மிகவும் நல்லது. ஓ, சிப்பாய்கள் வணக்கம். அப்படியே போகட்டும். ஹாஹா, பெனலோப் இங்கே இருக்கிறார். வாவ், இது மிகவும் அருமையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ, நான் மயங்கி போகிறேன். செஃப், நீங்கள் தான் வெற்றியாளர். ஓ, இறுதியாக என் திறமை அங்கீகரிக்கப்பட்டது. இப்போது எனக்கு இந்த வகை கேக் வேண்டும் என்று தோன்றுகிறது. இது எளிதாக தெரிகிறது. எனக்கு யூனிகார்ன்கள் பிடிக்கும். யூனிகார்ன்கள் எளிதாக செய்யலாம். நான் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வேன். பெனலோபி, நான் வெறும் பொன் கொம்பு, காதுகள் மற்றும் இப்போது மிக முக்கியமானது அழகான வானவில் மயில் கேக்கில் செருக வேண்டும். அதை மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டும். அதிகமாக செய்யாமல். பெனலோப் இதை கண்டிப்பாக விரும்புவாள். அவள் இதை உண்மையில் பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைவாள். இப்போது கண்களை சேர்க்க நேரம் முடிந்தது. வாவ், உங்கள் கேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் அதன் எளிமையில் பெனலோப் இது போன்ற ஒன்றை முயற்சிக்கவே மாட்டாள். அதாவது இது மிகவும் சலிப்பானது. நான் அவளுக்காக உலகின் மிக அற்புதமான கேக் செய்ய போகிறேன். எனக்கு ஒரு யூனிகார்ன் தலை தேவை. இப்போது நாங்கள் இந்த யூனிகார்னை கேக்கில் இருந்து வடிவமைக்க போகிறோம். யாருக்காவது தெரியாவிட்டால் நான் 2 முழு நாட்கள் மாடலிங் மற்றும் சிற்பக்கலையில் எடுத்துக்கொண்டேன். சரி, இன்னும் சில விவரங்கள். கண்கள், வாய் போன்றவை. இதோ ஒரு அற்புதமான யூனிகார்ன் வருகிறது. இது உண்மையில் குளிர்ச்சியானது.
இது ஒரு பயங்கரமான கனவு என்று நம்புகிறேன். சரி, இதை பெனலோபிக்கு பரிமாறுவோம். வாவ், அது நல்ல கேக். அது என்ன? அது மோசமாக இருக்கிறது. காணி, நீ அதை செய்தாயா? அது யூனிகார்ன் போலவே தெரியலை. சரி, நான் அதை முயற்சிக்கிறேன். இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, ஆனால் இது நல்லது. சரி, இதில் என்ன இருக்கிறது? இது மிகவும் சுவையாகவும் யூனிகார்ன் போலவும் தெரிகிறது. இதன் உள்ளே வானவில் நிறமுமாக உள்ளது. இந்த கொம்பு மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்வு செய்ய தயாராக இருக்கிறேன். அது செஃப். உண்மையா? ஓ, ரொம்ப எதிர்பாராதது. நான் கிண்டல் செய்கிறேன். நன்றி. வணக்கம் அனைவருக்கும். இது ஒரு புதிய சவால். நீங்கள் கேக்குகளை அலங்கரிக்க வேண்டும். வாவ். சரி, எமரால்ட், லிவ், டைமண்ட் பிரிட்னி மற்றும் ரூபி பிபி பங்கேற்கிறார்கள். ஓ, பெண்களே, ஏற்கனவே ஒரு கடி இருக்கிறதா? பெண்களே, புதிதாக எதுவும் இல்லை. நான் எனக்காக ஒரு கேக் செய்ய போகிறேன். இது ருசியாக இருக்கிறது. இப்போது சில புகைப்படங்களை எடுக்க வேண்டும். சரி, இப்போது இந்த புகைப்படங்கள் கேக்கில் தோன்றும். அற்புதம். சில கிரீம் எடுத்து மற்றும் நான் முடிய வரைய போகிறேன். இது சாக்லேட் ருசியாக இருக்கும். சரி, சில பச்சை மின்மினிகள் சேர்ப்போம். பச்சை மணிகள் கொண்டு கேக் அலங்கரிக்கிறேன். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அடா, என்ன செய்தாய்? ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. சரி சரி சரி, இது என் கேக். நான் பொம்மையை உள்ளே வைக்கிறேன் மற்றும் அதை பாருங்கள். இந்த சிறப்பு ஆற்றில் சிரப் ஊற்றுகிறேன். இது சிவப்பு. நிச்சயமாக இப்போது சில சிவப்பு மின்மினிகள் மற்றும் வா, அது கேக்கின் முழுவதும் பரவுகிறது. அருமை, எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிமிஷம், நமக்கு கேக் இருக்கிறது. இப்போது டைமண்ட் கிட் கார்ட்ஸ் எடுக்கிறோம். வாவ், மேலே சில கமிஸ் ஊற்றுகிறேன். அவை சுறாக்கள். நான் பிபியை கொஞ்சம் கிண்டல் செய்ய போகிறேன். எனக்கு என் கமீஸ் உருக்க வேண்டும். நன்றி. ஓ, கேண்டி கேன்கள். எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். கடற்கரையை அலங்கரிக்கிறேன். வாவ், என் பார்பி அங்கே நீந்துவது போல இருக்கிறது. எல்லாம் தயார். வாவ், நீ எல்லாவற்றையும் மிகவும் வேகமாக செய்தாய். பிரிட்னியின் கேக்குடன் தொடங்கலாம். அது அழகாக மின்னுகிறது. ஓ, மேலும் இது ருசியாக உள்ளது. லிவ் என்ன செய்தார்? மேலே சாக்லேட் கிரீம். அதுதான் எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கு. கடைசியாக பிபியின் சாக். அது மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. ஒரு கசிவை எடுத்து பார்ப்போம். ருசியாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. இதுதான் வெற்றியாளர். ஹூரே, முதல் வெற்றி எனது. இப்போது ஒரு புதிய பணி, ஒரு பிறந்த நாள் கேக் தயாரிக்கவும். அப்படியெனில் கேக்கை துவங்குவோம்.
நானும் ஏதாவது செய்ய போகிறேன். வாவ், இது அற்புதமாக மணக்கிறது. நானும் கேக் செய்ய விரும்புகிறேன். காத்திரு, இது வேலை செய்யவில்லை. வா, ஓ, முடிந்து விட்டது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் கேக்கின் அனைத்து துண்டுகளையும் எடுத்து அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிப்பேன். கிரீம் சேர்க்கவும். இப்போது ஒரு ஸ்பேட்லாம் எடுத்து கொஞ்சம் மாயாஜாலம் பயன்படுத்தி அது ஒரு அழகான கேக்காக இருக்கிறது. இது வேலை செய்தது. இங்கே என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். நிறைய கற்கள். ஆம், அதில் சாக்லேட் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. கேக்கை அலங்கரிப்போம். இது பச்சை மலை போல தெரிகிறது. சரி, நாம் அடுத்ததுக்கு செல்கிறோம். ஒரு சிறப்பு ஆச்சில் சோடா ஊற்றுகிறோம். இப்போது ஜெலட்டின் நேரம். எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். டாடா, இப்போது ஜெல்லி கிடைத்து விட்டது. கத்தியை எடுத்து சரியான வடிவத்தில் வெட்டுகிறேன். எனக்கு எமரால்ட் சுரங்கங்கள் வேண்டும். மிகவும் சிறப்பாக உள்ளது. வாவ், இது வேலை செய்தது. எல்லாம் தயார். இந்த கிரீமை பாருங்கள். ஏய், நீ என்னை நேராக முகத்தில் அடித்தாய். சரி, அதற்காக உன் சரியான கேக்கை கொஞ்சம் சாப்பிடுவேன். பிரீட்னி, முடிந்ததா? அது சிறப்பாக இருந்தது. ஆனால் நீ எல்லாவற்றையும் கெடுத்து விட்டாய். என்ன தெரியுமா? நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். நீ இங்கே உறைந்தபடி உட்கார்ந்திருக்க வேண்டும். உனக்கு சரியான பாடம். என் கேக்கை அவசரமாக சரி செய்ய வேண்டும். சில கிரீம் பயன்படுத்தி. அது கொஞ்சம் நல்லது. இப்போது எனக்கு சில வைரங்கள் தேவை. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. வாவ், என் கேக் பிரகாசமாக இருக்கிறது. இப்போது சில பனித்துளிகள் தேவை. நான் அவற்றால் என் கேக்கை அலங்கரிக்கப் போகிறேன். சரி, ஒன்று போதுமானது. ஆமா, உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நான் கேக்கின் மையத்தை வெட்டும் ஒரு குளிர்ச்சியான யோசனையையும் கண்டுபிடித்தேன். இப்போது எனக்கு சில ரூபிகள் தேவை. அதை உள்ளே வைக்கிறேன். ஏய், நீ என்ன செய்கிறாய்? பிரிட்னி, சரி, கிரீம் சராசரிதான். நான் உன்னை அழிக்கப் போகிறேன். ஓ, நான் லிவ் ஐ உருக வைத்து விட்டேன். நான் நகர முடியும். ஓ, இது உனக்காக. என்ன? ஓ, இல்ல. நான் என்ன செய்தேன்? உனக்கு இனி நேரமில்லை. சரி, நான் இப்போது விரைவாக செய்கிறேன். சாக்லேட்டை உருக்குகிறேன். ஆம், சிறப்பாக இருக்கிறது. இந்த சாக்லேட் ஐசிங்கை கேக்கின் மீது ஊற்றுகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. முழு கேக்கும் சிவப்பாக இருக்கிறது. இப்போது சில சுருக்குகளை சேர்க்கிறேன். நான் இந்த பெரிய சுபா சிப்ஸ்களை பயன்படுத்துகிறேன். என்னிடம் இப்போது கிராமல் ரூபிகள் உள்ளன. நான் என் கேக்கை அலங்கரிக்கிறேன். நம்ப முடியாதது. செஃப், இதை முயற்சி செய்யுங்கள். நன்றாக இருக்கிறது. நான் மிகவும் நீண்ட நேரமாக காத்திருந்தேன். நான் பிரிட்னியின் கேக்குடன் தொடங்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. நல்ல கேக் ஆனது. பிபியின் கேக் எப்படி? அது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது.
நான் ஒரு கடி எடுக்க போறேன். உள்ள விசித்திரமாக இருக்கு. ஐயோ, இது கருகி இருக்கு. இது அருவருப்பாக இருக்கு. லீவ் என்ன செய்தாள்? அவளின் கேக் மிகவும் படைப்பாற்றலானது. ஓ, அது ரொம்ப சுவையா இருக்கு. இது நிச்சயமா சிறந்தது. மற்றும் பச்சை மணிகள் பற்றி என்ன? ஜெல்லி. எனக்கும் அது பிடிக்கும். லிவ் வென்று விட்டாள். ஆம், வெற்றி எனது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பட்டாம்பூச்சி வடிவில கேக் செய்யுங்கள். சரி, அது எளிது. நாங்கள் கேக்கில் இருந்து ஒரு பட்டாம்பூச்சி வடிவத்தை உருவாக்க வேண்டும். சில சுழல்கள் அருமை. இப்போது நான் பச்சை ஹப்பா பப்பா பபுள் கம் எடுக்கிறேன். அதை கொண்டு கேக்கை அலங்கரிக்கிறேன். சில ஸ்கிட்டில்ஸ். ஒரு அழகான வடிவத்தை உருவாக்குவோம். மற்றும் சில பச்சை மிட்டாய். வாவ், நான் மையத்தில் 3 மக்காரோன்களையும் சேர்க்க போகிறேன். சாக்லேட் கிரீமுடன் பட்டாம்பூச்சி முகத்தை வரைகிறேன். அருமையாக வந்திருக்கிறது. இந்த ஃபாண்டா ருசியாக இருக்கிறது. மெண்டோஸ் என் வாயில் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு அழகான கிராமல் பட்டாம்பூச்சியை உருவாக்குவோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அலங்காரத்திற்காக சில பனித்துளிகள். அற்புதம். நான் கிரீமில் இருந்து பட்டாம்பூச்சிகளை உருவாக்குவேன். அவை மிகவும் அழகாக வந்துள்ளன. மேலே தேனுடன் பட்டாம்பூச்சி வரைகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. சில காகித பட்டாம்பூச்சிகளை சேர்க்கிறேன். ஆனால் கடைசியை எங்கு வைக்க வேண்டும்? உண்மையில் நான் முடித்து விட்டேன். அரியாச்சி, இங்கே என்ன செய்திருக்கிறாய்? லிவின் கேக்குடன் தொடங்கலாம். அது ஒரு பட்டாம்பூச்சி போல தெரிகிறது. சரி, அது நன்றாகவே இருக்கிறது. ஆனால் அது இன்னும் சிறப்பாக இருக்கலாம். இங்கே என்ன இருக்கிறது? பாருடனே, என் கேக் வழக்கம் போல் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. கடைசி கேக், அது பிபியின் கேக். அவள் இன்னும் என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை. இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. நான் தெரிந்து கொள்கிறேன், பிரிட்னி தான் வெற்றியாளர். வெற்றி எனது என்பதை கண்டுபிடித்தேன்.